2017ஆம் ஆண்டு சார்பு வேக கேள்வி. ஒரு கப்பல் எஸ் ஆனது புவி தொடர்பாக சீரான கதி U உடன் கிழக்கு நோக்கி செல்கிறது. Right. கப்பல் எஸ் ஒன்று தரப்பட்டிருக்குது. அந்த எஸ் வேகம் தரப்பட்டிருக்குது. பூமி சார்பான வேகம் கிழக்கு நோக்கி U. Right. படகு பியிலிருந்து மேற்கிற்கு தீட்டா தெற்கே ஒரு தூரம் 7 கிலோமீட்டரில் கப்பல் இருக்கும் கணத்தில் படகு கப்பலை இடைமறிக்கும் நோக்கத்தில் புவி சார்பாக சீரான கதி V உடன் ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. ஒரு படகு பின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படகு பியிலிருந்து மேற்கிற்கு தீட்டா தெற்கே. இப்ப பீன்றவர் இங்க இருந்தால் மேற்கிற்கு பீட்டா தெற்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் இங்க இருக்குது. கணத்தில் படகு கப்பலை இடைமறிக்கும் நோக்கத்தில் புவி தொடர்பாக சீரான கதி V உடன் படகின் வேகம் ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. படகின் வேகம் தரப்பட்டிருக்குது. பியின் பூமி சார்பான வேகம் V எந்த திசையிலையும் போகலாம். எஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு திசையில போயிருக்கேன். எஸ்ன்றவர் எந்த திசையில போறாரா இருந்தால் பீன்றவர் எந்த திசையில இயங்கி அவரை பிடிச்சிருக்கலாம். பூமி சார்பாக எந்த திசையில இயங்கி பிடிச்சிருக்கலாம். விருப்பமான வீர திசை தெரிவு செய்யலாம். பருமன் V. இங்கு U sin தீட்டா சிறிது V சிறிது U ஒரு முக்கியமான தரவு. கப்பலும் படகும் அவற்றின் கதிகளையும் பாதைகளையும் மாற்றாமல் பேணுகின்றன கொண்டு புவி தொடர்பாக படகு செல்லத்தக்க இரு பாதைகளையும் துணிவதற்கு வேக முக்கோணங்களை ஒரே வரைபடத்தில் வரைக. இப்ப பீன்றவர் தான் எஸ் பிடிக்க போறாரா இருந்தால் நான் எஸ் நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறேன். அதாவது எஸ் சார்பாக பீல இயக்கத்தை கருதினால் எஸ் சார்பாக எஸ் நிலையாக நின்றிருந்தால் பீன் இயக்கப்பாதை மேற்கிற்கு தீட்டா தெற்கு நோக்கி வந்திருக்கணும். ஆகவே எனக்கு ரெண்டு பேரையும் பூமி சார்பான வேகங்கள் தெரியும். பிஇன்றது பருமன் மட்டும் தெரிஞ்ச ஒரு கணியம். ஆகவே நான் எஸ் சார்பாக பியின் இயக்கத்தை கருதினால் VBE பிளஸ் VES வரும். VBSன்றது எஸ் சார்பான பியின் இயக்கம். ஆகவே எஸ் நிலையான பியின் இயக்கப்பாதை. எஸ்ன்ற ஒரு அதே இடத்துல அசையாமல் நின்றிருந்தால் பியின் இயக்கப்பாதை மேற்கிற்கு தீட்டா தெற்கு நோக்கி வந்திருக்கணும். அப்பதான் சந்திக்கலாம். எஸ்ஸினை பிடிக்கலாம். பிஇன்றது V ஆக இருக்கும். திசை தெரியா ESன்றது மேற்கு நோக்கி U ஆக இருக்கும். அப்ப இவர் U ஆக இருப்பார். இந்த Uவையும் திசை தெரியாத Vயையும் கூட்டி விலையுள் இடையுடன் தீட்டா கோணத்தில் கீழ் நோக்கி ஆறாக வந்திருக்கணும். இவங்க ரெண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கான வேக முக்கோணிகளை வரையும். இப்ப முதல்ல Uவை வரைவோம். Uன்றவர் கிழக்கு நோக்கி. U பிளஸ் V சமன் R டோரன். ஆகவே Uவை வரைஞ்சாச்சு. இப்ப Vன்றவர் எந்த திசையிலையும் வந்திருக்கலாம். இந்த புள்ளியிலிருந்து நாங்க Vயை வரைய போறோம். Vன்றவர் எனக்கு விருப்பமான திசை எதிலையும் வரையப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு விலையுள் கிடையுடன் தீட்டா கோணத்தில் வரணுமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீட திசையோடு தெரிவு செஞ்சிருக்கேன். இப்ப வீடு எனக்கு ஆரம்ப திசை தெரியாதனால நான் U வரைஞ்சி முடிவடைஞ்ச இடத்துல இருந்து VR உள்ள ஒரு வட்டம் கொண்டு வரைகிறேன். U வரைஞ்சி முடிஞ்ச இடத்துல இருந்து தான் V வரைய போறோம். எந்த திசைன்றது தெரியா. இப்ப திசை தெரியாதனால U வரைஞ்சி முடிஞ்ச இடத்துல இருந்து நான் VR உள்ள ஒரு வட்டம் கொண்டு வரைஞ்சால் எனக்கு விருப்பமான திசைக்கு Vயை இழுத்து கொள்ளலாம். இந்த புள்ளியில இருந்து பருதிக்கு நான் எப்படி ஒரு கோடு வரைஞ்சாலும் அந்த எல்லா நீளங்களும் V ஆக இருக்கு. ஆகவே எனக்கு விலையுள் வரணும் கிடையுடன் தீட்டா கோணத்தில். அப்ப நான் இங்க இருந்து கிடையுடன் தீட்டா கோணத்திலான கோடு இப்படி வருதுன்னு எடுத்துக்கொள்றேன். இந்த புள்ளியில இருந்து விலையுன்ற தெரியும் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைக்கிற கோடு. இப்போ வரைய ஆரம்பிச்ச புள்ளியையும் வரைஞ்சு முடிச்ச புள்ளியையும் இணைக்கிறது தான் விலையுளாக இருக்கு. இந்த விலையுள் இப்படி வருவதாக நான் எடுத்துக்கொண்டால் Uவை இப்போது கொஞ்சம் அழிச்சு மேலுக்காக்கி எழுதுறேன். இப்ப பாருங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த கோட்டுக்கான செங்குத்து தூரம் நான் D எடுத்தால் இந்த கோணம் தீட்டான்றது எனக்கு தெரியும். விலையுள் தீட்டா கோணத்தில் வரணும். ஆகவே Dன்றது U sin தீட்டாவாக இருக்கு. ஒரு தரவு தரப்பட்டுச்சு U sin தீட்டான்றது Vயை விட சிறிது Uவை விட சிறிது. ஆகவே தரவின்படி U sin தீட்டா சிறிது V சிறிது
யூவாக இருக்கு. அப்போ டின்றது யூ சைன் தீட்டா. இந்த யூ சைன் தீட்டானது வியை விட சின்னதாக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் வரைஞ்ச வட்டத்தின் ஆரை தான் வி. இப்ப வின்றது டியை விட பெருசா இருந்தால் நான் வரைய போற வட்டம் இந்த கோட்டினை 2 இடத்துல வெட்டி கொண்டு வரும். ஏண்டா இங்க இருந்து இந்த புள்ளியில இருந்து இந்த கோட்டுக்கான செங்குத்து தூரம் ஆரையை விட சின்னதாக இருக்குது. அப்ப நான் இங்க இருந்து விஆரை உள்ள வட்டம் கொண்டு வரைந்தால் அந்த கோட்டை வெட்டி கொண்டு போகும். ஆகவே விலையுள் இடையுடன் தீட்டா கோணத்தில் வார மாதிரி எனக்கு 2 திசைகள் தெரிவு செஞ்சிருக்கலாம். இதுவே டி சைன் தீட்டாட பெருமானம் விக்கு சமனாக இருந்திருந்தால், டி சைன் தீட்டாட பெருமானம் விக்கு சமனாக இருந்திருந்தால் உங்களுக்கு தொடலி வழியை இப்படி ஒரு கோடு வந்துருக்கு. ஆகவே ஒரே ஒரு திசையில போயிட்டு தான் பிடிச்சிருக்கலாம். அல்லது டி சைன் தீட்டான்றது வியை விட பெருசா இருந்தால் இந்த கோடு கீழால வந்திருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும். வடகால ஒரு காலமும் எஸ் பிடிக்காம போயிருக்கு. ரைட். அப்ப டி சைன் தீட்டான்றது வியை விட சின்னதுன்றதுனால நாங்க வரைய போற வட்டம் கோட்டை வெட்டி கொண்டு போகும். ஆகவே விலையு தீட்டா கோணத்தில் வார மாதிரி எனக்கு இந்த மாதிரி 2 திசைகள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். என்னோட முதலாவது திசை இந்த புள்ளியில இருந்து இப்படி ஒரு வியாக அமையலாம். அடுத்த திசை இங்க இருந்து இப்படி ஒரு வியாக அமையலாம். ரைட். விலையுள் தீட்டா கோணத்தில் வரணும். அது மட்டும்தான் என்ன நோக்கம். இப்ப விலையுள் தீட்டா கோணத்தில் வார மாதிரி நான் ஒரு யூ தெரிவு செஞ்சிருக்கேன், ஒரு வி தெரிவு செஞ்சிருக்கலாம் இங்கால திசையில, இன்னொரு வி தெரிவு செஞ்சிருக்கலாம் இங்கால திசையில். இந்த டீட பெருமானமும் எனக்கு தேவைப்படாத அடிச்சு விட்டுட்டு தேவைப்பட்ட எழுதிக்கும். ஆகவே இதை விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ன்றவர் இடைத்திசையில போய் கொண்டிருக்கிறார். வெளியிருந்து பார்க்குற மாதிரி யோசிப்புமே. எஸ்ன்றவர் இப்படி கிழக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒன்று பீன்றவர் இந்த திசையில போயிட்டு பிடிச்சிருக்கலாம். ரைட். இப்படி ஒரு திசையை தெரிவு செஞ்சு போயிட்டு எஸ் பிடிச்சிருக்கலாம். அல்லது பியை தாண்டி போக விட்டு ரைட் எஸ்ன்றவர் இந்த மாதிரி இடத்துக்கு வர நேரம் இப்படி ஒரு திசையில போயிட்டு பிடிச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு திசையில போயிட்டு பிடிச்சிருக்கலாம். அதான் 2 திசைகள் வரும். ரைட். அப்போ இப்படி ஒரு திசை தெரிவு செஞ்சிருக்கலாம் வீக்கு, அல்லது இப்படி ஒரு திசை தெரிவு செஞ்சிருக்கலாம். எப்படி தெரிவு செஞ்சாலும் உங்களோட விலையுள் தீட்டா கோணத்தில் ஆறாக வரும். இதுதான் உங்களோட விலையுளாக அமைய போகுது. ஆனால் இப்படி ஒரு திசை தெரிவு செஞ்சிருந்தால் நான் பேர் வைக்கணும் பாருங்க. இவருக்கு ஏண்டு வைக்கிறேன், இது பி, இது சி, இது டின்னு வைக்கிறேன். ஆகவே அவர் ஏசின்ற திசையில தெரிவு செஞ்சிருந்தார். ரைட். ஏசின்ற திசை வழியே வியை தெரிவு செஞ்சிருந்தார். அவருடைய விலையுள் R1ன்றது பிசி என்ற நிலமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வி இவர் யூ இவர் வி இவர். அப்போ விலையுள் R1 ஆக இருந்திருக்கு. இதுவே ஏடின்ற திசையில அவர் வியை தெரிவு செஞ்சிருந்தால் அவருடைய விலையுள் R2ன்றது, இவருக்கு நான் R2 வைக்கிறேன், யூ இவர் வி இவர். அப்ப பிடின்றது மொத்த விலையுளாக இருக்கு. சரி. அப்ப 2 சந்தர்ப்பத்திலையும் போற விலையுள் வேகத்தின் பருமன் வித்தியாசப்படுது. R1 விட R2 பெருசா இருக்குது. ஆனா 2 சந்தர்ப்பத்திலையும் விலையோட திசைகள் எனக்கு தேவையான மாதிரி தீட்டா கோணத்துல கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்டா செய்ய வேண்டிய வேலை, நீங்க வரைய போற வட்டம் இந்த புள்ளியில இருந்து வரைய போற வட்டம் கோட்டை வெட்டுமா தொடுமா அல்லது வெட்டாம இருக்குமான்னு முடிவு எடுத்துக்கொள்ளும். வெட்டுமாக இருந்தால் 2 திசைகள் எனக்கு போயிட்டு எஸ் பிடிச்சிருக்கலாம். புவி தொடர்பாக படகின் இரு இயல்தக இயக்க திசையற்கும் கோணம் π-2α என காட்டுக. அல்பான்றதும் யாருன்னு தரப்பட்டிருக்கு. யூ சைன் தீட்டா மைனஸ் வி. அப்ப இரு இயக்க திசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம்ன்ற நேரம் அவன் கதைக்கிறது இந்த கோணத்தை பத்தி தான். டிஏசின்ற கோணத்தை பத்தி. ஏன்னா ஒரு இயக்க திசை இவர், இன்னொரு இயக்க திசை இவர். இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம்ன்றது டிஏசின்ற கோணமாக இருக்கு. இந்த டிஏசின்ற கோணத்தை கண்டுபிடிக்க பாருங்க, இது ஒரு வட்டம். அந்த வட்டத்தின் மையம் ஏ, டிசின்றது இந்த வட்டத்தின் ஒரு நாண். ஆகவே ஏல இருந்து இந்த நாணுக்கு வரையப்படுற செங்குத்து இந்த நீளத்தை 2ஆ பிரிச்சிருக்கு. இந்த புள்ளிக்கு நான் ஈண்டு பேர் வச்சால் இடின்ற நீளமும் இசின்ற நீளமும் சமனாக அமையும். ஆகவே ஏன்ற நீளம் பாருங்க, இவர் யூவாக இருந்தா இவர் யூ சைன் தீட்டாவாக இருப்பார். ஏன்ற நீளம் யூ சைன் தீட்டாண்டு வரும். இவர் தீட்டா இவர் யூ. ஆகவே ஏன்ற நீளம் யூ சைன் தீட்டாண்டு வரும். ஆனா இந்த கோணத்தினை அல்பாண்டு வைக்கணும், அல்லது ஒரு பீட்டாண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அல்பா பீட்டாவும் சமனா வந்தால் சரிதான். அப்ப இந்த கோணத்தை பீட்டாண்டு வைக்கிறேன். அதே நேரம்
இங்கிருந்து வரையப்பட்ட செங்குத்து இந்த கோணத்தையும் ரெண்டா பிரிக்கும். எனவே ஒரு இரு சமபக்க முக்கோணம் தானே. அப்ப இங்கிருந்து இந்த உச்சியிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து இந்த கோணத்தை ரெண்டா பிரிச்சிருக்கும். இப்ப பீட்டாவோட பெருமானம் தெரியுமா இருந்தால் 2 பீட்டாவோட பெருமானம் தெரியும். இப்ப முக்கோணி ஏஇசியில் என்ன சொல்லலாம்? cos பீட்டாவோட பெருமானம் cos பீட்டாவோட பெருமானம் u sin தீட்டாவின் கீழ் v into r. u sin தீட்டாவின் கீழ் v into r. ஆகவே பீட்டாவோட பெருமானம் cos inverse u sin தீட்டாவின் கீழ் v ஆக வரும். எனக்கு வந்த விடை sin inverseல இருந்துச்சு. இப்போ sin inverseக்கும் cos inverseக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா cos inverse x-ஐயும் sin inverse x-ஐயும் கூட்டினால் pi by 2 வரும். இது நீங்க ட்ரிக்ல டைரக்டா பாவிக்கலாம், மற்ற பாடங்களை தேவைப்பட்டா பாவிச்சு கொள்ளலாம். இப்போ cos inverse u sin தீட்டாவின் கீழ் vன்றது பீட்டாவாக இருந்தால் எனக்கு பீட்டாவை sin inverse சார்புல pi by 2 minus sin inverse u sin தீட்டாவின் கீழ் v என்று போட்டுக்கொள்ளலாம். இப்போ பீட்டாவோட பெருமானம் இதுவாக இருந்தால் எனக்கு DACன்றது தான் 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம், 2 வேகங்களுக்கும் இடைப்பட்ட கோணம். இப்போ DACன்றது 2 பீட்டாவாக இருக்கு. இப்போ 2 பீட்டான்றது pi minus 2 sin inverse u sin தீட்டாவின் கீழ் v ஆக வரும். அதாவது pi minus 2 alpha தரப்பட்டிருக்குது. இங்கே அல்ஃபான்றதை நாங்கள் எடுத்து இந்த கோணம். அப்போ இந்த கோணத்துக்கு அல்ஃபான்னு பேர் வச்சா தரப்பட்டிருக்கு தரவு 2 பீட்டாவோட பெருமானம் pi minus 2 alpha வரும். அடுத்த பகுதி. படகு இவ்விரு பாதைகளும் சென்று கப்பலை இடைமறிப்பதற்கு எடுக்கும் நேரங்கள் T1 T2 எனவும் மணித்தியாலங்கள் எனவும் கொள்வோம். T1 plus T2 சமன் இதனை காட்டுகிறேன். அப்போ எஸ் சார்பாக அவர் போக வேண்டிய தூரம் L தான். எஸ் சார்பாக அவர் போக வேண்டிய தூரம் L தான். ஆனா வெளியே இருந்து பாக்குறீங்கன்னா ஒரு 2 திசைகளுக்கு போயிட்டு இருக்கலாம். ஒன்று இந்த திசை, இன்னொன்று இந்த மாதிரி திசை. அப்ப 2 சந்தர்ப்பத்திலையும் வேகங்கள் வித்தியாசப்படுது, அதே நேரம் தூரங்களும் வித்தியாசப்படுது. அப்ப இங்க இருந்து இங்க வரத்துக்கு T1 நேரம் எடுத்தால் இங்க இருந்து இங்க வரத்துக்கு T2 வேறொரு நேரம் தான் எடுத்திருக்கு. ஆனால் எஸ் சார்பாக யோசிக்கிற நேரம் விலையுள் எப்படி போனாலும் விலையுள் திசை மாற போறதில்ல. அப்ப எப்படி போனாலும் எஸ் சார்பாக அவர் போக வேண்டிய தூரம் எழுதான். ஆகவே ஒரு சந்தர்ப்பத்துல விலையுள் R1, இன்னொரு சந்தர்ப்பத்துல விலையுள் R2. ஆகவே 2 பேருக்குமான நேரங்கள் எவ்வளவு எடுத்து அவனா பாருங்க. எனக்கு T1 பெருமானம் சொல்லலாம், அவர் போக வேண்டிய தூரம் L, விலையுள் R1. அதே மாதிரி T2 பெருமானம் L-இன் கீழ் R2 ஆக இருக்கு. ரைட், அதாவது ஏசின்ற திசை தெரிவு செஞ்சிருந்தால் அவருக்கு எடுக்கிற நேரம் L-இன் கீழ் R1 ஆக இருக்கும். எஸ் சார்பாக அவர் போக வேண்டிய தூரம் L, போக வேண்டிய வேகம் R1. ஏடின்ற திசை தெரிவு செஞ்சிருந்தால் எஸ் சார்பாக அவர் போக வேண்டிய தூரம் L, போக வேண்டிய வேகம் BDன்ற R2ன்ற நேரம். ரைட், ஆகவே T1 plus T2 பத்தி கேட்குறாங்க. T1ன்றது T2ன்றது. இப்போ T1 plus T2ன்றது L பொது எடுத்தால் 1-இன் கீழ் R1 plus 1-இன் கீழ் R2. L பொது எடுத்தால் R1 plus R2வின் கீழ் R1 தர R2. இப்போ R1 R2 ரெண்டையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ R1 R2 கண்டுபிடிக்க பாருங்க, ஒரு சின்ன வேலை செய்வோம். R2ன்றது யார் என்றால், அல்லது R1ன்றது யார் என்றால் BEன்ற நீளத்தோட ECன்ற நீளத்தை கழிச்சு விட்டால் R1 வரும். BEன்ற நீளத்தோட ECன்ற நீளத்தை கூட்டி விட்டால், அதாவது EC மீடியம் சமம் தானே, EC நீளத்தை கூட்டி விட்டால் R2 வரும். ரைட், ஆகவே எனக்கு தேவையானது, எனக்கு வந்த சமன்பாட்டின்படி எனக்கு தேவையானது R1 plus R2, R1 into R2. அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட சமன்பாட்டுக்கு அமைவாக R1 plus R2ன்றது இது ரெண்டையும் கூட்டினா பாருங்க 2BE into வரும். அதே மாதிரி R1 தர R2ன்றது A minus B, A plus B என்ற ஃபார்மேட். அப்போ BE வர்க்கம் சய EC வர்க்கம் வரும். இப்போ இந்த 2 பெருமானங்களும் தெரியுமாக இருந்தால் எனக்கு T1 plus T2 பெருமானம் தெரியும். ஆகவே பாருங்க BE பெருமானம்ன்றது
இவர் யூ இவர் தீட்டாவா இருந்தால் பின்றது யூ காஸ் தீட்டாவாக வரும். ஏண்டா ஏஇபின்றது ஒரு செங்கோண முக்கோணம் தான். அப்போ இவர் யூவாக இருந்தால் பின்ற நீளம் யூ காஸ் தீட்டான்னு வரும். இப்போ பிஇட நீளம் யூ காஸ் தீட்டான்னு வரும். அதே மாதிரி பிஇ வர்க்கத்துல இருந்து இசி வர்க்கத்தை கழிச்சார். ரைட், பிஇ வர்க்கத்துல இருந்து இசி வர்க்கத்தை கழிக்கலாம். இப்போ பிஇ வர்க்கம்ன்றது யூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா. இசி வர்க்கம்ன்றது பாருங்க, எனக்கு இப்படி சொல்லணும், வி வர்க்கத்துல இருந்து ரைட், வி வர்க்கத்துல இருந்து ஏஇட வர்க்கத்தை கழிச்சு விட்டால் இசிட வர்க்கம் வரும். ரைட், ஏசி வர்க்கத்துல இருந்து ஏஇட வர்க்கத்தை கழிச்சு விட்டால் இசிட வர்க்கம் வரும். ஆகவே பிஇ வர்க்கம் சய இசி வர்க்கம்ன்றது, பிஇ வர்க்கம் நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், யூ வர்க்கம் காஸ் வர்க்கம் தீட்டா வரும். இதுல இருந்து கழிக்க போறோம் இசி வர்க்கத்தினை. அப்ப இசி வர்க்கம்ன்றது வி வர்க்கம் சய யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. ஆகவே வி வர்க்கம் சய யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் நாங்க யூ வர்க்கத்தை பொதுவாக எடுத்தால் காஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா ஒன்று வரும். அங்கால யூ வர்க்கம் சய வி வர்க்கம் வரும். அப்ப இந்த பெருமானங்களை தூக்கி நான் இங்கே போட்டுறேன். 2பின்றது 2u காஸ் தீட்டா, r1 தர r2ன்றது u வர்க்கம் சய v வர்க்கமாக வரும். ஆகவே t1 பிளஸ் t2 பெருமானம் 2lu காஸ் தீட்டாவின் கீழ் u வர்க்கம் சய v வர்க்கமாக வரும். அவ்வளவுதான். சின்னொரு கேள்வி. சார்பு வகை கேள்வி ஒரு சின்னொரு கேள்வி தான் வரும். ஏ பார்ட் பி பார்ட் ரெண்டு செய்ய இருக்குது. இப்போ பெரிய அளவு டைம் எடுக்கிற மாதிரி கேள்விகளும் வராது. சந்திக்கிற மாதிரி கேள்விகள் வந்தால் எப்பயும் யோசிங்க, யாரை சந்திக்க போறாரோ அவரை நிப்பாட்டி வச்சுட்டு மற்றவர் இயங்குற மாதிரி யோசிக்கலாம். பீன்றவர் எஸ் சந்திக்க போறார், அப்ப எஸ் நிப்பாட்டி வச்சுட்டு பீன்றவர் எஸ் சந்திக்க வர மாதிரி யோசிக்கலாம். எஸ்ன்றவர் நான் நிப்பாற்றனாக இருந்தால் எஸ் சார்பான பீட வேகத்தை கருதுங்க. டைம்ல நீங்க பியை நிப்பாட்டி வச்சு எஸ் எந்த பிழையும் இல்லை. இப்போ எஸ்ன்றவரை பி சந்திக்க வராராக இருந்தால் எஸ் நிப்பாட்டி வச்சு பீட இயக்கத்தை கருதுதான் லேசான முறையாக இருக்கு. ஒரு படம் வரைகிற நேரமும் வட்டங்கள் தேவைப்பட்டா வரைங்க, வட்டம் வரையாம கேள்வி செஞ்சாலும் எந்த பிழையும் இல்லை. வட்டம் வரையாம நீங்க கேள்விகளை செஞ்சு கொண்டு போனாலும் எந்த பிழையும் இல்லை. தேவைப்பட்டால் வட்டம் வரைங்க. வட்டம் எப்ப வரைய வரும்ல, ரெண்டு முக்கோணிகளுக்கும் ஒரு பொது பக்கமும் பருமன் மட்டும் தெரிஞ்ச ஒரு கணியமும் காணப்பட்டனர். இங்க வீட பருமன் மட்டும் தெரியும், திசை விருப்பமான மாதிரி மாறப்போகுது. இப்ப இங்க இருந்து நான் விஆர்ஐயில் ஒரு வட்டம் வரைஞ்சா லேசுன்றதை யோசிச்சு கொள்றேன். கட்டாயம் இல்லை. வட்டம் வரையணும் கட்டாயம் இல்லை, வரையாமலும் செய்ய.